ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் நீதிமொழிகள் 4:7. இன்று புத்தின்னா என்னன்னு பார்ப்போங்க. புத்திங்கிறது நல்லது எது கெட்டது எதுங்கிறத நமக்கு உணர்த்துங்க. உதாரணமாக ஒரு கார் வாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அங்கே 50 விதமான கார்களை வரிசையாக நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் தூரமாக இருந்து 50 காரையும் கண்ணால் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மனசு அந்த 50 காரில் 2 காரில் மட்டுமே கவனம் செலுத்தும். நம்ம மனசு இந்த 50 காரில் எது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத உடனடியாக நமக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் இந்த காரில் எத்தனை பேர் போகலாம், நம்மளால் வாங்க முடியுமா, அதன் விலை என்ன, பெட்ரோல் மூலமாக ஓடுதா டீசல் மூலமாக ஓடுதான்னு மனம் அதை பற்றி கவலைப்படாதுங்க. ஆனால் புத்திங்கிறது அந்த கார் ஆஃபீஸுக்கு போய் ஒவ்வொரு காரையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த காரோட விலை எவ்வளவு, எதற்கு லோன் கிடைக்கும் கிடைக்காது, நமக்கு வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் பொருந்துமா, ஆஃபீஸுக்கு பொருந்துமா, நம்ம வீட்டில் நிறுத்த முடியுமான்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு ஃபோன் பண்ணி சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு 2-3 நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம புத்தி ஒரு முடிவுக்கு வரும். இந்த 50 காரில் எது நல்லது, இதை நம்ம வாங்கலான்னு சொல்லும். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச காருக்கும் புத்தி நல்லதுன்னு சொன்ன காருக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இடத்திலும் புத்தியும் மனசும் வேறு வேறு முடிவை எடுக்குதுன்னு தடுமாறுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறதா இல்லை நல்லது செய்கிறதா. இந்த குழப்பந்தாங்க மன அமைதியோட மிகப்பெரிய எதிரி. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசுல அமைதி எப்பவுமே இருக்குங்க.